இப்போ பார்த்தோம்னா, அடுத்தவங்க உரிமை மேல, இல்ல பிறர் உரிமை விரும்புகிற கொடுமைனே போடுவோம். அந்த மாரி. அப்ப பிறர் உரிமை, அடுத்தவங்கள் பொருள், அடுத்தவன் மனைவி, இந்த மாரி விரும்புறது, ஆசைப்படுறது, இது யாருக்கெல்லாம் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறம், இன்பம், பொருள். அதாவது தர்மம், நியாயம், நீதி, நல்லவன் அப்படிங்கிறவனுக்கு இந்த மாரி ஆசை வராது. எப்படி இப்படி எடுத்துக்குவோம். அறம், பொருள், இன்பம். உலகம், அறம், இன்பம், பொருள் அப்படி எடுத்துக்கலாம். உலகம் இல்ல, நல்லவன். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு நல்லவனுக்கு அடுத்தவன் மனைவி மேலேயோ, அடுத்தவன் பொருள் மேலேயோ, அடுத்தவன் வீடு மேலேயோ, சொத்து மேலேயே ஆசை வராது. அப்ப இதை திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? 141வது குறள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார் கண் இல் அப்படின்னு சொல்லுது. கண்டார் கண் இல் அப்படின்னு சொல்லுது. அப்ப அயலான் மனைவி, அடுத்தவன் மனைவியை, இதுக்கு பரிமேலகன் இதுக்கு நமக்கு விளக்கம் எழுதி கொடுத்துருக்கார். பரிமேலகர், பரிமேலகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அந்த நூல் ஆசிரியர்கள் அவங்க கருத்தை அதில் திணிப்பாங்க, அதை எழுதுவாங்க. அது புரிகிற மாதிரி இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயலான் மனைவி, அடுத்தவன் மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை. தெரியாம தான். கண்டிப்பாக அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறான்னா அவனுக்கு அறிவு இல்லை தான், அவன் முட்டாள் தான். அப்படித்தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி அறியாமை உலகத்தில் அறம் பொருள் ஆராய்ந்து கண், உலகத்தோடைய நல்லது கெட்டது நல்லவன் ஆராய்ந்து செய்கிறவன், அந்த கண்டவன் அப்படியாப்பட்டவன் அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்பட மாட்டான். அப்போ புத்தி இல்லாதவன். இது நான் சொல்லல, திருக்குறள் 141வது குறள் சொல்லுது. நான் கொஞ்சம் கடுமையாக சொல்கிறேன். என் மேலே கோபம், அந்த அடுத்தவங்க மனைவி மேலே ஆசைப்படுறவங்கள நான் சொல்லவே இல்லை ஐயா. அப்புறம் இன்னொன்று, இப்போ உலக நீதி இது வேறு மாற்றி சொல்ல வேணாம். ஏன்னா இப்போ நம்ம பொருள் மேலே, நம்ம அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படுறோம்னா அப்புறம் நம்ம பொருள் மேலே வேறவே ஆசைப்படுவான்ல. குரலை மாற்றி தத்துவம் சொல்ல வேணாம். ஆனால் அந்த குரலுக்கு அர்த்தம் இதுதான். புத்தி இல்லாதவன் தான் அடுத்தவன் பொருள் மேலே, அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்படுவான். அதுவும் நியாயம் நீதி பேசுகிறவன் நம்ம செய்ய மாட்டேன். சரிங்களா? நல்லவர்கள் அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட மாட்டேன். ஒரே வார்த்தை. சரி, மீண்டும் அடுத்த குரலை பார்ப்போம். சரிங்களா? நன்றி.